தாள் இருக்கணும். 100 தாள். 500 ரூபாய் தாள்னா 20 தாள் இருக்கணும். சரி. 1000 ரூபாய் தாள்னா 10 தாள் இருந்தா போதும். போதும். வீட்டுல போய் 100 குறையுது, 200 குறையுது, 500 குறையுது போன் போட்டா யாரும் தருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கூப்பிட்டு வச்சு கொண்டு விடுவாங்க. அதேதான். அதனால என்ன நீ அக்கினி விரதத்தை வாங்கிட்டு போற, ஆமாய்யா, இது எரிக்குமா எரியாதா, எரியாதா, தீ பிடிக்குமா பிடிக்காதா, பிடிக்காதா அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போனார். ஆமா. பார்த்தா அரக்கன். என்ன நம்ம வரத்தை பரிசோதிக்கணும்னா யார பார்க்க? யார பார்க்கணும்? நாரதா. என்னையா கீழே குனியும். மணக்கு கோயில எப்படியா நாரும்? வேற நீ தானே நார்தாங்க. நாரதரனே கூப்பிட்டேன். ஓ நாரதர். நீ முன்னால வந்து கீழே குனியும். சரி. உங்க தலையில தீ பிடிக்காது பாப்போம். விடு, நான் குனியுதேன். போடா புத்தி கெட்டவனே. என்ன விவரம் சொன்ன எனக்கே வேட்டு வைக்கணும் நிக்க. எனக்கே வெடி வைக்கியா? உனக்கு விவரம் சொன்ன பாரு. அதான் என்ன சொல்லணும்? என்னைய சொல்லணும்? அதானே கேட்டேன். உனக்கு வரம் கொடுத்தது யாருடா? பகவான். அவரை போய் நீ பரிசோதனை பண்ணி பாருன்னார். அப்படியா? பார்த்தா அரக்கன். என்ன நாரதை சொல்லுவது சரிதானே? உண்மைதானே. உலகத்துக்கு போய் நம்ம இனத்தை ஏன் அடக்கணும் ஒடுக்கணும்? இந்த ஆண்டவனை எரித்து அகில உலகமே நமக்கு தானே சொந்தம். அதேதானே. இறைவனை எரித்தோமையானார். ஆமையா. ஈரேழு உலகமும் நமக்கு சொந்தம். கடவுளை எரித்த கைலாச மலை நமக்கு தானே சொந்தம். ஆமையா. என்று வல்லரக்கனாகப்பட்டவே என்ன செய்கின்ற? பகவானை எரித்தோமானா. நமக்கு சொந்தம். கடவுளை எரித்தோமானா. கைலாசம் நமக்கு சொந்தம். என்னாலும் எண்ணம் எல்லாம் வல்லரக்கன். இன்னும் போது ஆண்டவை எதை சொல்வார்? ஆண்டவை எதை செய்வார்? அந்த ஆண்டவனை எதை செய்வார்? நாம கைலாச மலையடி கடவுளாயிருந்தோமா? அந்த பார்வதியா வருவாள். நம்மள பார்த்தானு கூப்பிடுவாள். கண்டையில ஒருவனுக்கு நினைப்ப பத்தியலா? என்ன நினைப்பு? இவன் கடவுளா இருந்தா பார்வதி வருவானா பர்த்தானு கூப்பிடுவாளா? அதானே கேட்டேன். உலகத்துக்கெல்லாம் தாய் அல்லவா? உலகத்துக்கே தாயாகப்பட்ட சக்தி நமக்கு பொண்டாட்டியாக்கணும் நினைக்கான அவன் விளங்குவானாயா? அவனுக்கு காலம் முடிய போகுது. அதனால அவன் புத்தி அப்படி போகுது. அதாவது அவனை சொல்லி குத்தம் கிடையாது. ஆமா. 10-12 வருஷம் தவம் தான் பாத்தீங்களா? உங்களையே பாக்கற. சரிதானே. இத நினைச்சாலும் தப்பாவே அவனுக்கு. அப்போ பார்வதி வருவா, நம்மள பர்த்தான கூப்பிடுவான். கைலாசத்துல இருக்கக்கூடிய அத்தனை வீர்களும் நமக்கு தான் கீழ்ப்படிஞ்சு நிப்பாங்க. ஆமையா. அது என்ன? காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேத்து வந்தவன் கூட்டிட்டு போனானா? சரிதானே. அந்த கதையவே நினைக்கிறான். அண்ணன் எப்பவும் போவான், சின்ன எப்பவும் காலியாவும், போனவன் காலி இருந்தவனுக்கு தானே சொந்தம் அப்படின்னு இவன் நினைக்கான். அந்த கதை போல இவன் அரக்கன் நினைக்கான். இந்த அரக்கன் கைலாசமே நமக்கு சொந்தம். பார்வதி வருவா, ஆதிமூல கணபதி வருவார், அப்பா என்று கூப்பிடுவாருன்னு மனசுக்குள்ள என்னென்னலாமோ நினைக்கான். அதேதான் நடக்குமா? இங்க நடக்காது. ஆமா. அதர்மம் சிரிக்காது, தர்மம் தான் சிரிக்கும். ஆமா. சரிதானே. அதனால இந்த அரக்கனாகப்பட்டவன் என்ன? அரக்கனாகப்பட்டவன் ஆண்டவனை இறைக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்க அப்பந்தான் சிவபெருமான் பார்த்தார். இந்த நாரதனும் அரக்கனும் என்னமோ சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் பேசினாங்க. இந்த அரக்கன் இந்த அரக்கன் நம்மளெல்லாம் எரிக்கணும்னு வாரா. அதானே கேட்டேன். இனி நம்ம இந்த கைலாசத்துல இருக்க கூடாது. ஆமா. அவன் எல்லாத்தையும் மூட்டி விட்டான். சரிதான். நம்ம இந்த அரக்கன் அழியத வரைக்கும் இங்க இருக்கவே கூடாது. நாம எங்கேயாவது சென்று ஓடி ஒளிந்திருக்க வேண்டுமென்று அவன் ஒத்தையில போனா போய் ஓடியாந்து பிடிப்பான். கூட்டத்தோட கூட்டமா போனா தான் நம்மள யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி என்று
தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்துக் கொண்டு அப்பா தெய்வ முனிவர்களா இங்க எல்லாரும் என் பின்னால வாங்க. நான் சொல்லக்கூடிய இடத்துல நந்தவன தோட்டமா முளைச்சு நில்லுங்க. அரக்கர் வரும்போது உங்களுக்கு மத்தியிலே மனமில்லாத மலராய் நான் உழைத்து விற்பேன். அரக்க வருவான் பூங்காவன தோட்டம் நினைச்சிட்டு போயிருவான்ப்பா. வாங்க நம்ம போவோம். அப்படி என்று கைலாசத்தை விட்டு இறைவன் ஓடும் போது இறைவனோடு யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்? யார் யாரெல்லாம்? வானவேரும் ஓடினார், மலையவேரும் ஓடினார், வானவேரும் ஓடினார், மலையவேரும் ஓடினார், தானவேரும் ஓடினார், தவம் முனிவர் ஓடினார், இந்திரனும் ஓடினார், சந்திரனும் ஓடினார், சூரியனார் ஓடினார், சுத்தேசர் ஓடினார், அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார், எருமைக்கிட வாகனத்தில் மதரூபன் ஓடினார், அங்கே சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினாள், அங்கே பெருச்சாலி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார், வண்ணமயில் வாகனத்தில் சுப்பிரமணியர் ஓடினார், அங்கே ஆற்றுக்கிழாய் வாகனத்தில் அக்னி தேவர் ஓடினார், அங்கே வேதனை வாகனத்தில் தேவர் ஓடினார், வரணராஜன் ஓடினார், கிளி நல்ல வாகனத்தில் மன்மதன் ஓடினார், வெள்ளையான நீரில் ஏறி தெய்வேந்திரன் ஓடினார், அங்கே வடக்குங்களில் வேண்டாம் என்று பிரம்மன் தேவர் ஓடினார், ஏ குடையை போட்டுவிட்டு குண்டதேவன் ஓடினார், அங்கே கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரர் புத்திரர் ஓடினார், ஐயா வீணையை போட்டுவிட்டு விட்டு நாரதர் ஓடினார், எல்லோரும் ஓடினார். இறைவன் திருக்கையிலை விட்டு கையிலை விட்டு முற்பட்டு முற்கோடி தேவர்கள் ஓடினார், அங்கே 48 ரிஷிமார்கள் ஓடினார், அங்கே அகத்தீசன் ஓடினார், புரட்சிசர் ஓடினார், அங்கே அழகு கலர் கோட்டு மாமுனி ஓடினார், அந்தரனை பகவானே அது என்ன அலங்கோலம் ஏப்பா அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணாவாரம் வல்லருக்கு ஈஸ்வரனை இறைவன் இவனை இது என்ன அலங்கோலம் ஏப்பா இதை சொல்ல நேரம் இல்ல இன்னவாரம் வல்லருக்கு எல்லோரும் இப்படி இறைவனுக்கு பின்னால் ஓடி ஒளியும் போது அமையா ஆதி மூல கணபதி விநாயக பெருமாளால் ஓட முடியவில்லை. அவன் பின்தங்கி விட்டார், சாப்பாடு கூடி போச்சு. அதனால ஓட முடியல. திட்டுமுட்டு அடிக்கத்தானே செய்யும். திட்டம் இல்லாம சாப்பிட்டா சாப்பாடு திட்டமா சாப்பிடணும், எதை சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடணும். ஆமா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள். ஆமா சொல்வார்கள். சாப்பிடும் போது என்ன ஒரு அரை வயிறு முக்கால் வயிறுக்கு தான் சாப்பிடணுமா? அப்படியா? காவயிறு கொஞ்சம் இடம் போட்டிருக்கணும். ஆமா இடம் போட்டா நல்லா முழுக்க முங்க சாப்பிட்டுட்டு சரி மூச்சு விடாம இருக்க முடியுமா? முடியாது. நல்லா சாப்பிட்டா பிற முங்க சாப்பிட்டா உறக்கத்தான் வரும். அண்ணன் ஆட்சியை பாரு உறங்கி விழுதாவோ ஏச்சு கண்ணாடி இப்ப கீழே விட போகுது. எனக்கு அண்ணாச்சி வாங்கி கொடுத்தாரு இட்லி 9 இட்லி சரிதானே, 4 தோசை வாங்கி கொடுத்தாரு. அடியேங்கப்பா ஒரு பிடி பிடிச்சிட்டேன். முடிச்சாச்சோ? எனக்கு இப்ப தூக்கம் தான் வருது. யாருப்பா என்ன எழுப்புதா? என்ன தூங்க விடுங்க. கண்ணாடி கண்ணாடி இப்ப கீழே விட போகுது. அவங்க இப்ப சொர்க்கத்துல இருக்காங்க.
யாச்சி என்ன சாப்பிட்டிய? இட்லியா? எனக்கு உறக்கமா நீ வேற. எனக்கு உறக்கமா அது உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த புள்ள ஏதாவது செய்ய விடுதா அதானே. அப்படின்னு இருப்பாங்க. எனக்கு பெரிய உட்கார்ந்த மாதிரி நினைக்கிறேன். பிறவே. மேலு காலெல்லாம் அச்சடி விச்சடியா வருது. இப்படி எல்லோரும் இறைவன் கைலாசத்தை விட்டு ஓடும் போது என்னய்யா ஆதி மூல கணபதி விநாயக பெருமாள் பார்த்தார். என்ன செய்கிறார்? அவர் சாப்பாடு கூடி போச்சு. ஆமா அன்னைக்கு பார்க்க விநாயகர் சதுர்த்தி. சரியான சதுர்த்தி. மக்கள் படைத்த பச்சனை பலகாரத்தை நல்லா சாப்பிட்டாரு. பெருச்சாலைக்கு சுண்டல் கூட போடல. அது மூசிக வாகனம் இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன விநாயக பெருமாள என்ன இன்னைக்கு உமக்கு காலம், நாளைக்கு எனக்கு ஒரு காலம் வரும். அதேதான் என் காலம் வரும்போது என்ன உங்க கால வாரி நச்சு அடிப்பேன். அதானே கேட்டேன். ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும். அதானே அதனால நீ இரு அப்படின்னு இந்த பெருச்சாலி இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கு. அவர் சுண்டலும் போடல, பூப்பருப்பு எதுவுமே குடுக்கல. அந்த பெருச்சாலியை கண்டுக்கிடவே இல்ல. அப்ப ஒத்த இவர் சாப்பிட்டு முடிச்சார்ல. ஆமா சாப்பிட்டு முடிக்க அரக்க புண்ணாலே விரட்டி வாரா. யாரு? ஓடாதரும் சிவனே. ஓடாதரும் உங்க எங்க போனாலும் எரியாம விட மாட்டேன்னாரு. ஆமா சத்தத்தை கேட்ட உடனே விநாயக பெருமாளுக்கு என்னய்யா பெருச்சாலி என்ன வா நம்ம போவோம். நல்ல போவோம். அதுக்கு முன்னால விரட்டி வாரா. சரிதான். நான் உம்மை தூக்கி சுமக்க மாட்டேன். யாப்பா நானா வரணும்? இவ்வளவு சாப்பிட்டீர. சரி ஒரு பூம்பருப்பு எனக்கு போட்டியராவே. அதானே அந்த அவல் பொரியில ஒரு துண்டு எடுத்து போட்டுட்டானா. ஒரு அவல் தந்தியரா. உருவத்துக்கு அது போதுமே, உனக்கு கொஞ்சம் கூட இந்த இறக்கமே இல்லையே. ஈவிரக்கம் இல்லாம தின்னியரா. உம்மை தூக்கி நான் சுமக்க மாட்டேன், நான் வர மாட்டேன். போற நீ எப்படி போறோம்? என்ன கூப்பிடுதாரோ மிச்சி. கூப்பிட்டே அப்ப விநாயக பெருமாள் என்ன பெருச்சாலி வா வா நாளைக்கு உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். என்ன பலகாரம் நான் தரேன். நான் வரல நீ நான் கேட்ட பலகாரத்தை தரல, உண்மை ஏத்தி அதற்கு கிட்ட கொண்டு விட்டுருவேன். நான் சொன்ன பலகாரத்தை தரலையானா என்னய்யா அரக்கனையை சுத்தி உண்மை கொண்டு இறக்கி விட்டுருவேன். ஆண்டவா என்று விநாயக பெருமாள் பார்த்தார். ஆமையா ஆண்டவன் சிவனை வழிமறித்து அழுது புலம்புகின்றார். எப்படி? ஏ அம்மையப்பா பகவானே, அம்மையப்பா பகவானே, ஆதி மூல வார்த்தைகள் நான் அமிர்தலாம் ஆகனத்தை கொடுக்கலாம். அப்பா நலமுகன் அமிர்தலாம் இப்படி சங்கடத்தில் நிற்கலாம். எனக்கு ஆனை போல முகம் இருக்கு, ஆனை போல வயிறு இருக்கு, சிறுவளவு போல காது இருக்கு, இரண்டும் கட்டங்கள், கால் இரண்டும் குட்டங்கள், சம்மானி நொண்டிக்கால், சங்கரனே பகவானே, எனக்கு அடக்க முடியலையே, அடக்க முடியலையே, நாதனே பகவானே. மூத்த மகனான பிறக்கலாமா? இந்த மூசிக வாகனத்தை கொடுக்கலாமா? நான் தலைமகனா பிறந்து இப்படி சங்கடத்திலே நிக்கலாமா? அப்பா இந்த பெருச்சாலி வாகனத்தை கூப்பிட்டா என்ன தூக்கி சுமக்க மாட்டுக்கு. ஆண்டவா நீ ஓடி வா என்றே பலகாரம் கேட்குதா, கிட்ட வா என்றே புறம்மா பழங்காரு மானங்கட்ட விரிச்சாரு உருண்டை கேட்குதா, சீர்கட்டு விரிச்சாரு சீட உருண்டை கேட்குதா, உருண்டங்கட்ட விரிச்சாரு உருண்டை
கிட்டவா எங்களைத்தான் எள்ளு உருண்டை கேக்கு கேக்கு உளுக்க கட்டு விரிச்சாலி உளுந்தவடை கேக்குப்பா கேக்குப்பா மானங்கட்டு விரிச்சாலி இப்ப மாவு உருண்டை வேணும் என்கிட்ட மாவு கிடைக்கி மாவு கிரிக்கா நான் மாவு உருண்டைக்கு எங்க போவேன் அதானே கேட்டேன் அதிரசம் வேணும்னு கேட்க அதிரசத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே ஊற வச்சாத்தானே நல்லா இருக்கும் ஆமா அப்பதான் ஊற வச்சாதான் அதிரசம் போட்டா மெதுவா இருக்கும் திடீர்னு இப்ப பெருச்சாலி கேக்கப்பா நான் எங்க இருந்து கொடுக்க போட்டா அந்த அதிரசம் சாப்பிட முடியுமா கல்லா இருக்கும் கல்லு மாதிரி இருக்கும் வெள்ளையா இருக்கும் கடிக்க முடியாது அதனால ஆண்டவா ஐயா நீர் இங்கே நில்லும் சரி நானும் இங்கே நிக்கேன் அரைக்க நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து எரிச்சிட்டு போட்டோம் எரிக்கட்டும் ஐயா உமக்கு பார்த்தா ஒரு காலை வாகனம் ஆமா என் தம்பி எம்மாத்திரம் எனக்கு இளையவன் ஆமா அவளுக்கு பார்த்தா ஒரு வண்ணமயில் வாகனம் அவன் சல்லுன்னு பறக்கான் என் தாயாகப்பட்ட சக்திக்கு ஒரு சிங்கமுக வாகனம் எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த வாகனத்தை கொடுத்தீர்கள் விடிய காலம் காத்தா இருந்து பேர்காலம் பார்க்கும் என் உருவத்தை பார்த்தாவது எனக்கு நீங்க வாகனத்தை கொடுக்கலாம் இல்ல பெத்தெடுக்கும் போதாவது ஒரு சின்ன பிள்ளைய பத்திருக்கேடா ஆன மாதிரி இருக்கேன் என்ன செய்ய அதனால ஆண்டவா இன்னைக்கு ஒரு விடையை சொல்லும் என் மகனே கணபதி நீ கவலைப்படாதடா வாகனம் சிறிய வாகனம்னு நினைக்காத அது பூமியை நோக்கி மூச்சு விடுமையானா பூமி ரெண்டு கபாலமா வெடிக்கும் அதிலே உன் சந்தையிலே சென்று நீ அமர்ந்திருந்தையான உன் பக்கத்துல அம்மாவும் அப்பாவும் துணையா இருப்போண்டா அப்பா நான் ஒரு அரசாகவும் உங்க அம்மா ஒரு வேம்பாகவும் ஒரு தாய் மாமனே ஒரு ஆலமரமா தோன்றி கண்ணே உன் பக்கத்திலே இருப்பார் நீ போயிட்டு வான்னாரு அத்தை வருவாங்களா அத்தையா சித்தி இருந்தா சேர்ந்து வருவா அப்படியா அத்தையை காக்க பத்தியா இல்ல மாமா வந்தா அத்தை வரணும்ல மாமா வந்து அத்தை வரத்தான் செய்வாரா சரி அத்தை வரட்டுமே அத்தை மேல உனக்கு என்ன அக்கறை அத்தை வந்து ஆலமரத்துக்கு விழுறா வருவா வருவா அதுல நின்று தூங்கும் நீ தொங்கு நீர் தொங்கும் அப்ப விநாயக பெருமாளை வழி அனுப்பி வைக்க சிவபெருமான் பார்த்தார் இந்த அரக்கனுக்காகவே ஓடிக்கொண்டே இருக்க கூடாது என்று சாமி 8 ஓடி 8 நாள் 8 ஓட்டம் ஓடினார் 8 ஓடி 8 நாள் 8 ஓட்டம் ஓடினார் ஓடிக்கொண்டே இருந்த மானம் உடலடைந்து போகும் என்று பார்க்க வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி தலையில் உள்ள கெங்கையர தலையில் இறக்கி வைத்து அக்கினியா எரிந்தவன தண்ணீராக குளிர செய்து அறைக்குள்ள இருந்த மாநாடத்தை வந்து எரிப்பான் என்று செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாய் ஓய்வொழிந்தார் அவர் சடை உலைய முடி உலைய சடை உலைய முடி உலைய சிவன் முடி உலைய உலைய ஆதி சங்கர பகவான் தானோழிய முடி உலைய சடையும் முளைந்தது முடியும் முளைந்தது ஆண்டவனால இன்னும் அள்ளி கட்ட நேரம் இல்ல இவர் கேட்டுக்கிட்டு இருந்தான்னு வை அதற்கு முன்னாலே வந்து எடுத்துட்டு போயிடுவா அப்ப இந்த இறைவனாகப்பட்டு சிவபெருமான் ஆயுள்வாடிக்கு மேற்கே யமுனை ஆற்றாங்கரை ஓரத்திலே வந்து தேவாதி தேவர்களை நந்தவனமாக முளைக்க செய்து மதனை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி உடுக்கி சிவரனை புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே போய் வழிந்தார் அந்த சிவபெருமான் அந்த ஆண்டவன் வழிந்த நாள் முதலாக ஆதி கையிலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் சிவன் தானே இந்த உலகத்தின் சோதி சிவனே இல்லை நான் என்ன ஆகும் கைலாசமே இருட்டா இருக்கு பார்வதிக்கு பகவான் இல்லாம பாலடைந்து போச்சு அந்த ஆண்டவனை காணாமல் அழுது புலம்புகின்றார் அழகு புலம்பிய பார்வதி ஈரேழு உலகம் எல்லாம்
தேடி பார்க்கின்றான் எப்படி அப்படி தேடினான் கைலாச மலைகள்